விஜயகாந்த் எடுத்து அவன் தான் பிடிக்கிற அளவுக்கு நல்ல நடிப்பு, நல்லா அந்த கலர். அவன் எங்கே என்னன்னா இடையில கொஞ்சம் சில பழகினதுனால சூப்பர் சௌத்ரியை அவங்க கொஞ்சம் இடையில கால்ச்சிட்டு ஒழுங்காக கொடுக்காம பண்ணான். என்கிட்டையும் வந்து கொஞ்சம் சொல்ல பண்ணிட்டு எந்த பழக்கமாக இருந்தாலும் வெளியில் வச்சுக்கிற மாதிரி தொழிலில் வச்சுக்கிட்டா படம் பண்ணுறவன் கெட்டு போயிடுவாங்க. அது எனக்கு பாதிச்சுது. அதுக்கப்புறம் அவனுக்கு மார்க்கெட் இல்லை. திங்ஸு லேடிஸ் பழக்கம் இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வெளியில் எங்கே வச்சுக்கணும், இங்கே என்ன தொழிலில் வச்சுக்கூடாதுல்ல. 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க ரஜினி, கமல், அதுக்கு அடுத்தது 100 கோடி சம்பளங்கிறலாம் நிறைய வட்டாங்க. அவங்களாம் முன்னே நடித்த அளவு கூட இப்போ நடிக்கிறது இல்லை. நாயனில் எவ்வளோ நடித்தார், அவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரா? 16 வயதில் கமல் எவ்வளோ நடித்தார், என்ன சம்பளம் வாங்கியிருப்பார்? இப்போ நடிக்க மாட்டாரு, காசு சம்பளம் அதிகம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக இயக்குனர் வி. சேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முரளி அவர்கள் கூட நீங்க ஒரு படம் பண்ணியிருந்தீங்க சார், நடிகர் முரளி அவர்கள் கூட. ஆமாம், அவருக்கு நிறைய நல்லா வரக்கூடிய நல்ல நடிகன். உங்கள் அப்பா பெரிய டைரக்டரு, நல்லா அந்த பையன் பெருசாக வந்திருந்தான்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டில் ஒரு ஆளாக வந்திருப்பாங்க. விஜயகாந்த் எடுத்து அவன் தான் பிடிக்கிற அளவுக்கு நல்ல நடிப்பு, நல்லா அந்த கலர். அவன் எங்கே என்னன்னா இடையில கொஞ்சம் சில பழகினதுனால சூப்பர் சௌத்ரியை அவங்க கொஞ்சம் இடையில கால்ச்சிட்டு ஒழுங்காக கொடுக்காம பண்ணான். என்கிட்டையும் வந்து கொஞ்சம் சொல்ல பண்ணிட்டோம். அதெல்லாம் எந்த பழக்கமாக இருந்தாலும் வெளியில் வச்சுக்கிற மாதிரி தொழிலில் வச்சுக்கிட்டா படம் பண்ணுறவன் கெட்டு போயிடுவாங்க. அது எனக்கு பாதிச்சுது. அதுக்கப்புறம் அவனுக்கு மார்க்கெட் இல்லை. திங்ஸு லேடிஸ் பழக்கம் இதெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் வெளியில் எங்கே வச்சுக்கணும், இங்கே என்ன தொழிலில் வச்சுக்கூடாதுல்ல. கார் ஓட்டுறேன்னா கார் ஓட்டும் போது தண்ணி அடிப்பியா? காரை கொண்டு விட்டுட்டு எங்கேயோ ரூமில் தண்ணி அடிச்சுனா பரவாயில்ல. கார் ஓட்டும் போது உட்காந்துங்கிற பூரா காலி ஆகிடுவான்ல. அந்த மாதிரி அந்த இடம் பொருள் இருக்கணும்ல, அது இல்லை. நீங்கள் அட்வைஸ் பண்ணீங்களா அவருக்கு? என்ன சூப்பர் சவுத்ரி அட்வைஸ் பண்ணி அவன் கேட்கலடா, நாம் சொல்லி கேட்கலாம். அதுதான் அவனுக்கு பாதி. அவர் இறக்கும்போது கிட்டத்தட்ட 55 வயசு தானே சார் இருக்கும். பீக்கில் இருந்தாரா அந்த டைமில்? ஒரு பெருசாக படம் வாய்ப்பு இல்லையா முரளி சார்? இருந்தது, தெரியல பாதிப்பு. அப்புறம் கொஞ்சம் சவுத்ரி கொஞ்சம் நல்ல கம்பெனிங்களே கைட்டு விட ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் மார்க்கெட் கம்மியாக போயிடுச்சு. சார் பழைய விஷயங்கள் நிறைய பேசணும். இப்போது சமகால சினிமாலாம் பார்க்குறீங்களா சார்? சமீபத்தில் வந்த படங்கள்லாம் பார்க்குறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் தமிழ் சினிமா பற்றி? உங்களுக்கே தெரியணும், இப்போ சினிமா நம்ம தமிழ் சினிமாவில் படங்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் வருது இல்லையா? ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் தான் அதிகமான படங்கள்லாம் வந்தது. ஒரு 5000-4000 படங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 200-300 படங்கள் வந்துட்டு இருந்தது. ஆந்திராவில் கொஞ்சம் ஓரளவு 5000 தேட்டர் இருந்தது நம்ம ஊரில். அப்புறம் தான் ஆந்திராவில் தேட்டர் இருந்தது. கர்நாடகாவில் கொஞ்சம், இப்போ அங்கெல்லாம் அதிக தேட்டர் இருக்குது, 4000 தேட்டர் இருக்குது. நம்ம ஊரில் 200-2000 தேட்டர் கூட இல்லை. ஏன் சினிமா நம்பர் 1, அதாவது நான் ஹாலிவுட்டில் இருந்தது. ஹாலிவுட்ன்றது நம்பர் 1, பாலிவுட்ன்றது பாம்பே, கோலிவுட்னு அது தமிழ் சினிமா. கோடம்பாக்கம் வந்து ஹாலிவுட்டுக்கு இணையாக பாம்பேக்கு இணையாக இருந்ததுங்க. இன்றைக்கி வந்து படம் ரொம்ப கம்மியாக வர்றது இங்கே தான். சினிமா நலிஞ்சு போச்சு. ஆந்திரா, கர்நாடகா, கேரளா கூட பரவாயில்ல. ஏன் காரணம்னா இங்கே வந்து ஏற்பட்டக்கூடிய கோளாறு என்னென்னா 4-5 பெரிய ஹீரோ மட்டும்தான் படம் பண்ணுறான். அவங்களுக்கெல்லாம் 300-400-500 பிஸ்னஸ். குறைஞ்சது 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. ரஜினி, கமல், அதுக்கு அடுத்தது 100 கோடி சம்பளங்கிறலாம் நிறைய வட்டாங்க. அவங்களாம் முன்னே நடித்த அளவு கூட இப்போ நடிக்கிறது இல்லை. நாயனில் எவ்வளோ நடித்தார், அவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பாரா? 16 வயதில் கமல் எவ்வளோ நடித்தார், என்ன சம்பளம் வாங்கியிருப்பார்? இப்போ நடிக்க மாட்டாரு, காசு சம்பளம் அதிகம். ஆடியன்ஸோட அந்த இதுவும் மாறிச்சா? மாறிச்சு இல்லை, நடிக்க தகுந்த மாதிரி சம்பளம் யாருன்னா பரவாயில்ல. அந்த காலத்தில் ரஜினி படங்கள்லாம் விரும்பி பார்க்கலாம், நிறைய இருக்கும். சம்பளம் ரொம்ப கம்மியாக தான் வாங்கினார். ஏஎம் மற்றது அதெல்லாம் வாங்கினேன். முள்ளு மலரம் அதெல்லாம் ரொம்ப நல்ல படம். ஆனால் இப்போ சம்பளம் அதிகமாக வாங்கினாரு, ஒன்றுமே காணும் அந்த படத்தில். காரணம்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் கம்பெனி உள்ளே வந்து வெறும் பணம், லாபம் இது மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு சும்மா ஒன்றும் அதிகமாக எடுத்து ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி கொடுக்குறானுங்க. ஏதோ ஒன்று நல்ல தரமான படம் எடுக்கணுன்ற நோக்கம் போயிடுச்சு. இப்போ தேட்டருக்கு இப்போ நான்லாம் வந்து சின்ன படம் எடுத்துருக்கு. நான், விக்ரமன், பார்த்திபன், உதயகுமார், இந்த மாதிரி நிறைய பேர்
ஒரு காலகட்டத்தில் நல்ல சின்ன சின்ன படங்களாக நிறைய கொடுத்துருக்கு. ஆனால் உதயகுமார் அவர்கள் படம் கூட வந்து ஜாதியை தூக்கி பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கும் இல்லையா? இருக்குது, 1-2 இருந்தாலும் நல்ல படமாக கொடுப்பான், ஓரளவுக்கு நீட்டாக டெக்னிக்கலாக கொடுப்பான். விக்ரம் ஒரு டைப்பாக கொடுப்பான். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க அந்த மாதிரி. அப்படி ஏகப்பட்ட படங்கள் வந்து நல்லா வந்துட்டு இருந்தது ஒரு காலகட்டத்தில். பார்த்திபன், பாண்டியராஜெலாம் கூட ஓரளவுக்கு நல்ல படமாக தான் கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சுன்னா டோட்டலாக இப்போ நானே வந்து அந்த செட்டு தான். ஒரு தேட்டரில் எனக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உதயம் தேட்டரு, அண்ணா, அபிராமி, சிட்டியில் ரிலீஸ் ஆகும். நான் அவங்ககிட்ட சொல்லுவேன், என் படம் 100 நாள் ஓடுதில்ல, உங்களுக்கு எப்படி படம் வசூல் ஆகுது? எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா வசூலாகும், குறைஞ்சது 10லேருந்து 15 வசூலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க தேட்டருக்கார். அப்போ எனக்கு ஒரு 5 ரூபா கொடுக்கலாம்ல அட்வான்ஸ். 15 ரூபா வசூலாச்சுன்னா உனக்கு 7 எனக்கு 7 வரும். ஒரு 5 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா நான் வட்டிக்கெல்லாம் போய் அலைய வேணாம் அப்படின்னு இவங்ககிட்ட படம் ரிலீஸுக்கு முன்னாடியே 5 லட்ச ரூபா வந்து அட்வான்ஸ் வாங்குவேன், அண்ணா, அபிராமி, உதயம் தேட்டரில். ஆனால் இன்றைக்கி சின்ன படத்தில் போய் ஒரு அட்வான்ஸை கொடுங்க படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுக்க மாட்டேறாங்க இல்லையா? புரியுதா? புரியுது. அப்போ என்ன ஆகுது, என் படத்தை இப்போ நான் படம் எடுத்து முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணுறதுக்கு நம்ம மறுபடியும் ஒரு தடவை காசு போட வேண்டியது இருக்குது. அதுக்குள்ளே படம் எடுத்துட்டா போதும், தேட்டருக்கார் காசு கொடுப்பாங்க, ரிலீஸ் போட்டுடலாம். இப்போ நான் எடுத்தாலும் ரிலீஸுக்கு ஒரு தடவை நான் செலவு பண்ண வேண்டியது. ஏன்னா தேட்டர் யார் கொடுக்குறாங்கன்னா பெரிய படத்துக்கு கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னே ஒரு ரூல்ஸ் வந்தது. நாங்களாம் பொருளாளராக இருந்தோம் ப்ரொடியூசர் கவுன்சிலில். அப்போ வந்து கொஞ்சம் டீம், நல்ல டீம் வந்தது. பெரிய படம் 250 தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும், மீடியம் படம்லாம் ஒரு 100 தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணணும். அப்போ எவ்வளோ தேட்டர் இருந்துச்சு? அப்போ 4000 தேட்டர் இருந்தது. 4000 தேட்டர். சின்ன படங்கள்லாம் ஒரு 100 தேட்டர் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு பிரித்து வச்சுருந்தோம். பெரிய படங்கள்லாம் 250 தேட்டருக்கு மேலே போடக்கூடாது, அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம் அதிகபட்சம். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் உடச்சிட்டாங்க. ஒரே நேரத்தில் 1000 தேட்டர் போடுறாங்க தமிழ்நாடு பூரா. இப்போது பெரிய படம் வந்து ஒரு 5 படம் வந்துன்னு வச்சுக்கோ, 250 தேட்டர் தான் அப்படின்னா அது எவ்வளோ அதிகபட்சம் என்ன வரும்? 1000 சில்லற தேட்டர் தான் வரும். பெரிய படத்துக்கு 1000 தேட்டர், 1000 தேட்டர் போச்சுன்னா, நடுத்தர படங்களுக்கு ஒரு 1000 தேட்டர் போச்சுன்னா, சின்ன படங்கள் தான் மீதி, டப்பிங் படம் அது இதுன்னு 4000 தேட்டர் வந்து ஈஸியாக இருந்தது. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரே தமிழ்நாடு பூரா ரஜினி, கமல் ரிலீஸ் ஆகுதுன்னா 1500 தேட்டர் போடுறாங்க. இப்போ அந்த நடைமுறையை மாற்றினது யார்? மாற்றினது வந்து கார்ப்பரேட் கம்பெனிகள், பெரிய பெரிய முதலாளிகள் மாற்றுறாங்க. ஏன்னா உலகம் போல லவ் பண்ணது இங்கே இருக்கிற கோலிவுட்டில் இருக்கிற தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் எல்லாம் சேர்ந்து மாற்றணும்னா என்னென்னா, அதுதான் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் 2ஆக உடஞ்சிடுச்சு. மாற்றக்கூடாதுன்னு சொன்னவங்க சின்ன ப்ரொடியூசர்கள் இருக்காங்க, மாற்றணும்னு சொன்னவங்க நடப்பு சங்கம்னு தனியாக போயிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா உடச்சி விட்டுறது. டேமில் வந்து தண்ணி வருதுன்னு அப்படியே உடச்சி விட்டா என்ன ஆகும்? பயிர் வைக்க முடியுமா? அப்படியே போவோம். அதை கட்டுப்படுத்தி தண்ணியை திறந்து விட்டு எல்லாம் பண்ணணும். அந்த மாதிரி என்னென்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இப்போ ஒரு பெரிய படம் வரும்போது எங்கள் படம் வந்தோன்னே எங்களுக்கெல்லாம் தேட்டர் கிடைக்காது, பெரிய படத்துக்கு கொடுத்துருவோம், எங்களுக்கு இருக்காது. அப்படியே நாங்கள் ரிலீஸ் பண்ணாலும் பெரிய படம் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோ, எப்போ வருதுன்னு தெரியணும்ல, வந்துச்சுன்னா உடனே எங்களை தேட்டரில் தூக்கிடுவான். படம் நல்லாயிருக்கும், நல்லாலையோ நல்லா இல்லையோ தூக்கிடுவான். இப்போ வந்து தேட்டர், இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ ரோட்டில் வந்து ஒரு இது இருக்குது, டிராஃபிக் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஜெமினி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்தில். பழைய ஜெமினியில் போய் பார்த்தீங்கன்னா, பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி, ஜெமினி பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 2-3 ஆக்சிடென்ட் நடக்கும். குறைஞ்சி ஒரு 5 பேர் வந்து செத்துவான். ஏன்னா 4 பக்கமும் வந்து டிராஃபிக் வருது. அப்படி வரும்போது சரன்னு வண்டி மேலே நீ போகும்போது என்ன வந்து தெரியுங்களா, டோட்டலாக உள்ள கிராஸ் பண்ணுறான், அவன் நிறைய பேர் அடிபட்டுருவான். ஜெமினியில் கார் அடிபட்டு இறந்தார், இதுதான் நிறைய செய்தியாக வரும். டிராஃபிக் அதிகமான இடம், அதுலேயே சிக்னல் போட்டு எல்லாம் பண்ணி சிஸ்டம்லாம் கொண்டு வந்த பிறகு என்ன ஆகுது, அது எவ்வளோ பெரிய விஐபி கார் வந்தாலும் சரி, சிக்னல் ஒரு பக்கம் கார் போகணும், பிக் பஸ்ஸு பெரிய பெரிய இதெல்லாம் போன பிறகு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், 2 வீலரை விடுறான் இல்லையா. மறுபடியும் என்ன பண்ண, நடைபாதையில் இருக்கிறவங்கள விடுறான். நடைபாதையிலேருந்து நடந்து கிராஸ் பண்ணி போகிறவங்களாம் போன பிறகு தான் மறுபடியும் வண்டி விடுறான். அதுக்கு முன்னெல்லாம் கிராஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, போலீஸ்காரன் ஏதோ கை காட்டுறது தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். போலீஸ்காரன் தான் கை காட்டிகிட்டு இருப்பான், அது சரி கண்ணுக்கு தெரியாது. இப்போல்லாம் சிக்னல் போட்டு அந்த நடைபாதை அப்படின்னா கீழே கிராஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு வண்டி கிராஸ் ஆகாது. அப்போ சிஸ்டம்னு ஒன்று வந்த பிறகு நடக்கிறவனுக்கும் எல்லா காரையும் நிறுத்துறான். சிஎம் காராக இருந்தாலும் நிறுத்தி நடக்கிறவனை உள்ள விடுவான் இல்லையா. எவ்வளோ பெரிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி, அப்படியே விட்டோம்னா என்னன்னா ஒன்று இடித்து கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி ஆகிட்டாங்க, ஒரு டிராஃபிக் சிஸ்டம் மாதிரி இல்லை. இல்லை, இது தயாரிப்பாளர்கள் காரணமா, இல்லை பெரிய ஹீரோக்கள் காரணமா, இல்லை பெரிய இயக்குநர்கள் காரணமா, யார் காரணம்? இது வந்து கார்பரேட் கம்பெனின்னு சொல்லிட்டு என்னன்னாக்கா, அதுக்கு முன்ன படம் கார்பரேட் கம்பெனி மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அலோவ் பண்ணது இங்க இருக்கிற அலோவ் பண்ணுறது எப்படின்னாக்கா, ஒன்று வெளியிலேருந்து புயல் வருதுன்னு வச்சு நீங்க பேசுறீங்கன்னா அது ஓப்பனா இவர் தான் காரணம், இந்த பிரச்சனைனால தான் வந்து கார்பரேட் கம்பெனி உள்ள வந்தாங்க, நீ ஓப்பனா அதுக்கு என்ன சொல்லுங்க. இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனின்றது என்னன்னா, அதுக்கு முன்னே சினிமாவில் பெரிய ப்ரொடியூசர்னா யாரு, ஏவிஎம், ஜெமினி, வாகினி. சின்ன ப்ரொடியூசர்னா அதுக்கடுத்து சின்னதாக வந்தவங்க. ஏவிஎம் படம் பண்ணும்போது நான் படம் பண்ணியிருக்கிறோம், சின்ன ஆளுங்களாக இருந்து பண்ணியிருக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய படம் வரும்போது அவங்க ஒரு 250 தேட்டரில் போட்டுக்குவாங்க, நாங்கள் ஒரு 50 தேட்டரில் ரிலீஸ் பண்ணிக்குவோம். எங்களுக்குள்ள பெரிய கிளாஷ் வராது இல்லையா.
அதனால நாங்கள் ஈஸியாக பண்ணிக்கிட்டோம். ஏவிஎம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க தானே, நாங்கள் அவங்ககிட்ட பேசுவோம், என்ன சார் பெரிய படங்கள் எல்லாம் விட்டா எங்களுக்கு தேட்டர் கிடைக்கலன்னா சரி ஒழிஞ்சு போகுதுன்னு அவங்க பண்ணுவாங்க, ரிலீஸை மாற்றி வச்சுக்குவாங்க. ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டு இருந்தது. இப்போ படம் எடுக்கிறவங்க யார், தமிழ் ப்ரொடியூசர் இல்லை. பெரிய படம் எடுக்கிறவங்களாம் யாரானா ஒன்று என்ன பாம்பேலேருந்து எங்கே ஒருத்த வருவான், இல்லைன்னா ஃபாரின் கொலாபரேஷனில் எடுப்பான் இல்லையா. ஆனால் அப்படி வந்து அழிஞ்சவங்களும் அதிகமாக இருக்காங்களா. லைக்கா பார்த்தீங்கன்னா லைக்கா என்ன ஆமாம், எல்லாரையும் கெடுத்துட்டு நீ சேர்த்து காலி ஆகிட்ட. ஆனால் ஹீரோக்கள் மட்டும் சேஃப் ஆகிட்டாங்க இல்லையா. அவன் வந்து கொள்ளடிக்கிறதுக்கு துணை போகிறான். என்ன சார் நாங்கள் ஒருத்த வந்து என்ன சொல்லணும், என்ன சார் நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்கள் படம் 1000 தேட்டரில் போட்டாக்கா கீழக்கிறவெல்லாம் நெசிஞ்சிருவான்னு எதாவது சொல்கிறானா, முடி எவங்க இட்டு போனாலும் தான் நான் பணத்தை சம்பாதிச்சுட்டு போனேன். ரஜினி கமல்லாம் என்ன அப்பா கேரக்டர் நடிக்க வேண்டிய ஆளுங்க, அவங்களுக்கு மறுபடியும் எப்படி 200 கோடி வருது. இதுக்கு துணை போகிறதுனால தான். யாருக்கு? கார்பரேட்டு. கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருந்தேன், அப்புறம் கஞ்சா வியாபாரம் வந்துட்டு பிறகு நீ இல்லை சார் அது கஞ்சாலாம் நமக்கு பசங்களுக்கு கட்டுப்படியுதுன்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, கஞ்சாவுக்கு நீ போயிட்டீங்கன்னா சம்பளம் அதிகமாக தான் வரும். இவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மற்றவங்களாம் பிழைக்கணும்னு நினைக்கவே இல்லை. அது பெரிய தப்பு இல்லை. அது இப்போது தமிழில் வந்து தயாரிக்கிற எல்லாருமே கார்பரேட்டாக இங்கே இருக்கிற தயாரிப்பாளர்கள் பண்ணுறாங்க இல்லையா. இருந்தாலும் கார்பரேட்டாக தான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன் நான். ஒரு 2-3 புலி 2 சிங்கம் இருந்தால் போதும், ஒரு 10,000 மாடுகளை வந்து மிரட்டி கடிச்சு போட்டுருக்கோம். புரியுதுங்களா. கார்பரேட்டுன்றது ஆயிரக்கணக்கில் வேணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு என்னென்னாக்கா இப்போ ப்ரொடியூசருங்களாம் அதுக்கு முன்னே என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கு தேட்டரு படம் ரிலீஸ், ஓவர்சீஸ்ன்றது கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால் பயந்துக்கிட்டு படம் பண்ணானுங்க அந்த கார்பரேட். இப்போ இவன் என்ன பண்ணான்னா ஃபாரின் வியாபாரம் அதிகமாகி போச்சு அவங்களுக்கு, அமெரிக்கா லண்டன் அங்கன்னு வந்துச்சு. அதனால் என்ன பண்ணணும், நம்ம ஊர் விஷயத்த கொஞ்சம் தான் சொல்கிறான். நம்ம ஊர் எதுக்கு திரும்ப பயன்படுத்துகிறா, நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஊர், ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு ஊர், ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ஊர், இந்த 1க்கு 2க்கு போவாங்களே கக்கூஸுக்கு போகிற மாதிரி தமிழ்நாட்டை பயன்படுத்திக்கிறாங்க. பாத்ரூம் போகிற இடம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த ஊரில் படம் அப்படி எடுத்துக்கிட்டு கொண்டு போய் வெளியில் இருக்கிற ரிலீஸ் பண்ணி அப்படி ஜாலியாக காசு. இந்த ஊரை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை அவனுக்கு, ஆனால் படம் மட்டும் இங்கே எடுத்துக்குவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஒரு அயோக்கியத்தனம். கேரளாவில் வந்து ஓரளவுக்கு இன்றைக்கும் சினிமா நல்லா இருக்குதுன்னா அந்த ஊருக்கு மீறி அந்த ஊருக்கு எதிராக எல்லாம் ரொம்ப படம்லாம் எடுத்துகிட்டு அங்கே இருந்தால் ஓட்டவே முடியாது. ப்ரொடியூசர் கவுன்சில்னு ஒன்று இருந்தது இல்லையா, தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில். அது எதுக்கு வந்தது, தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரொடியூசர்களுக்குன்னு சங்கம். அதில் எல்லாரும் தான் படம் எடுத்தாங்க. ஏவிஎம்மும் அதில் தான் இருந்தார், சிவாஜி ஃபிலிம்ஸும் அதில் தான் இருந்தாங்க, நாங்களும் இருந்தோம், எல்லாருமே அங்கே தான் இருந்தாங்க. இதில் வந்து தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலில் எல்லாருமே சகஜமாக தான் படம் எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கார்பரேட் உள்ளே வந்த உடனே என்ன ஆச்சுனாக்கா, நம்ம ஒரு சிஸ்டம் போடுறோம்ல, ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு சிஸ்டம் வந்ததில்ல, 250 படம் தான் பெரிய படம், சின்ன படம் 100 படம் தான் ரிலீஸ் ஆகணும், ஒன்று கிளாஷ் ஆகக்கூடாது, பெரிய படம் பொங்கலுக்கு வந்துன்னா சின்ன படம் வரும்போது கிளாஷ் ஆகக்கூடாது, 5 நாள் கேப் விட்டு ரிலீஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தோம்ல. நம்ம இந்த ரூல்ஸ்லாம் கொண்டு வராங்கன்றதுக்காகவே என்ன பண்ணுறான், இந்த பெரிய இன்டர்நேஷ்னல் படம் எடுக்கிறானுங்களா கொஞ்சம் பிக் பாஸா, அவன்லாம் இதுலேருந்து பிரிஞ்சு போய் தனி சங்கம் வச்சுட்டான். அவனுக்கு வந்து இந்த அவனுக்கு ஒரு கட்டிங் போயிடுச்சு, கார்பரேட்லேருந்து கட்டிங் போயிடுச்சு. அதனால அவனுங்கெல்லாம் தனியே போய் நடப்பு ப்ரொடியூசர் சங்கம்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க. இப்போ நடப்பு ப்ரொடியூசர் சங்கத்தில் இருக்க எல்லாருமே கட்டிங் ஆகணும் தான். ஏதோ ஒரு வகையில் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு கால்ஷீட் கிடைக்கணும்னு அப்படியே நம்பி உட்காந்துருக்கானுங்க. அவங்களுக்கு எப்பயாவது ஒரு டைமில் ஒரு கால்ஷீட் கொடுத்துருவாங்க பெரிய ஆளுங்க. துரோகம் பண்ணுறதுக்குன்னு ஒன்று கால்ஷீட் கொடுப்பான்லாமே, நீ அதை உடச்சிக்கிட்டு வரல, இந்த ப்ரொடியூசர் கவுன்சிலை காலி பண்ணிட்டு வரல, இங்கே இருந்தால் தான் நான் சட்டம்லாம், இங்கே இருந்தால் 200 தேட்டருக்கு 250 தேட்டருக்கு மேலே பண்ண முடியாது, எல்லாருக்கும் தேட்டர் கிடைக்கணும், அப்படி ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. அங்கே போயிட்டு அந்த சிஸ்டமே கிடையாது, உடச்சு விடுறது தானே, ஃப்ரீடம் தானே. இப்போ அந்த நடப்பு ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு பவர் இருக்குது, இதுக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் அதுக்கு இருக்கு. அவங்களுக்கு எதை வச்சு பவர் இருக்குனாக்கா, அந்த பெரிய பெரிய படங்கள்லாம் உள்ள வருது இல்லை, அவங்க வந்து அப்பப்போ அவங்களுக்கு எப்பயாவது ஒரு படம் கொடுக்குறாங்க, அந்த நம்பிக்கையில் அப்படியே அவங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு கூட படம் கிடைக்கிறது கிடையாது, சும்மா உடச்சிக்கிட்டு போயிட்டாங்களே வழிய. இப்போ அவங்களுக்கு கூட நிறைய படம் கிடைக்கல. இப்போ தானே இருக்காரு, இங்கிருந்து வந்து வருதான், அங்கே போயிட்டார், நடப்பு சங்கத்துக்கு போயிட்டார். இன்னும் படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, எங்கே பண்ணியிருக்காரு, 3-4 படம் வந்து கால்ஷீட்டு அட்வான்ஸ் கொடுத்து வச்சுக்காரு, இன்னும் எவனுக்கு கால்ஷீட் கொடுக்கல. ஏன்னா அதை விட டாட்டாலாம் உள்ள வந்துட்டான், பாம்பே கம்பெனி, அவன் ஃபாரின் கம்பெனி உள்ள வந்துட்டானுங்க. ஆஸ்கார்லேருந்து வந்து படம் எடுக்கிறான், அவன் வந்துட்டான். இல்லைன்னா ஹைதராபாத்லேருந்து நிறைய பேர் பெரிய பணத்தை எடுத்துன்னு வரானுங்க. புரியுதுங்களா. இப்போ பெரிய பணத்தை எடுத்துட்டு வராங்கன்னா இங்கே இருக்கிற ஹீரோக்கள் அதிகமான சம்பளம் வாங்குறதுனால இங்கே இருக்கிற தயாரிப்பாளர் கொடுக்க முடியலையா, இங்கே இருக்கிறவங்க அதிகமாக சம்பளம் கேட்டால் கொடுக்க மாட்டான். இதில் பெரிய ரோல் பிளே பண்ணுறது ஹீரோஸோட பேராசை. இப்போ இந்த ஊரில் இருக்கிறவன் என்ன சொல்லுவான், இப்போ ஏவிஎம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, உனக்கு நான் வளர்த்து விட்டல, இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் உன்னோட மார்க்கெட் வேல்யூ இவ்வளோதான் தெரியும். நாங்கள் வந்து முதல்ல 5 லட்சம் கொடுத்தோம், அப்புறம் 10 கொடுத்தோம், 10 கோடி கொடுத்தோம், 5 கோடி கொடுத்தோம், அளவா கேளுன்னு வாங்க இவங்க. அதனால இந்த லோக்கலில் வந்து வேலை ஆட்ட முடியாது. புரியுதுங்களா. நீ கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ யாருன்னு போய் நீ உன் ஊரில் நான் யார் தெரியுமான்னு கேட்டே, உன்னை பற்றி தெரியாதா, உங்கள் அப்பனை பற்றி தெரியாதான்னு சொல்லுவான். வெளியூரில் வந்து எவ்வளோ வேணாலும் பீலா விட்டுக்கலாம், நாங்கள் தர்மகர்த்தா, நாங்கள் வந்து சேர்மன் இல்லையா, இந்த ஊருக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான்னா
இவங்களை வச்சுக்கிட்டு சும்மா டெவலப் ஆகிட்டு ஏவிஎம்கே காய்ச்சிட்டு கொடுத்துருந்தா பண்ணியிருக்க மாட்டாங்களா ரஜினிகாந்த். நான் எடுத்த படங்களை பொண்டாட்டி சொன்ன கேட்டுக்குன்னு ஒரு படம், பொண்டாட்டி சொன்ன பொண்டாட்டி சொன்ன கேட்டுக்குன்னு ஒரு படம். போது அவங்களோட சம்பளம் கம்மினாலுமே வந்து இன்கம் வந்து நிறைய விதத்துல வராது. இப்போ இன்கம் பாத்தீங்கன்னா நிறைய விதங்கள் வருது, ஓடிடில வருது, சாங் ரைட்ஸ்ல எதுல வந்தாலும் அதுல ப்ரொடியூசர் எடுத்துட்டு போறான். நீ எதுக்கு இப்போ ஹைதராபாத்ல கொண்டு போய் இங்க வந்து ஷூட்டிங் பண்ணிக்கிற, எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற, இங்க இருக்கிற பெப்சி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு படம் கொடுக்கறது யாருக்கு? ஹைதராபாத் கால்ச்சிட்டு. ஹைதராபாத்ல கொஞ்சம் பணக்காரங்க கொஞ்சம் இருக்காங்க, அதுக்கு அடுத்து பாம்பேக்காரங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர் பணக்காரனை கொஞ்சம் அப்படியே காலி பண்ணிட்டான். அப்போ என்னன்னா இந்த வந்து சுதந்திரமா இருக்கணும், எனக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாதுன்றதுக்காகவே நடப்பு சங்கம்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ அந்த சங்கம் யார் கண்ட்ரோல்ல இருக்குது? அது இந்த பெரிய ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் பேர் வச்சிருக்காங்களா, அவங்க கண்ட்ரோல் இருக்கு. யார் சார் பெரிய ப்ரொடியூசர்னா? அது பெரிய நடிகர்களை வச்சு படம் பண்றவங்கள பெரிய ப்ரொடியூசர். கார்பரேட்ல இருந்தா பண்றாங்க, இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் பண்றாங்களா? இங்க இருக்கிற ப்ரொடியூசர்களுக்கு அப்பப்ப ஏதாவது ஒரு கால் ஷீட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒன்று, எப்பயாவது ஒன்று உடச்சிட்டு வந்ததுக்காக, உடச்சது வந்ததுக்காக. கரெக்ட், அதான் துரோகம் பண்ணிட்டு வந்ததுக்காக. உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ ஹீரோக்கள் வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு விஜய் வச்சுக்கோங்க, 275 கோடி சம்பளம் வாங்குறாரு கடைசி படத்துக்கு. ஆனால் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேபிள் ப்ராஃபிட்லேயே அவ்வளோ அமௌண்ட் வந்துடுது இல்லை? பண்ணிட்டு நீ டேபிள் ப்ராஃபிட் யாருக்கு வரணும்? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, நீ வேற ஏதோ ப்ரொடியூசருக்கு தானே படம் பண்ற, தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு படம் பண்ணலையா? இல்லை, பணம் அவ்வளோ ரிட்டர்ன் வருதுன்னா இவங்க ஏன் பண்ண தயங்குறாங்க? அவர் கேட்குற சம்பளத்தை இவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அதில் வர லாபத்தை இவங்களே எடுத்துக்கலாம் இல்லையா? ஏன் பண்ண மாட்டாங்க? நான் என்ன சொல்றேன், வளர்த்து விட்டவங்களுக்கும் வேற ஒன்று இருக்கு இல்லையா? வளர்த்து விட்டவங்களுக்கு அதே மாதிரி சம்பளம் காட்டுவீங்களா? ஒரு அதாவது சொல்றேன்னா, ஒன்று வளர்த்து விட்டவங்க அப்பா அம்மா மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரி சம்பளம் வைக்கணும்ல. இப்போ ஒரு மம்முட்டின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், கேரளாவில் வந்து 5 லட்சம் சம்பளம் வாங்குறாருன்னா தமிழ்நாட்டில் 10 லட்சம் கேட்பார், ஆந்திராவில் 10 லட்சம் வாங்குவார். அங்கே போனாக்கா பாம்பேல, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், 10 கோடியே கூட இருக்கலாம், பாம்பேக்கு போனால் 20 கோடி கூட்டணும் கூட கேட்பாரு. ஏன் இதை ஏற்றிக்கிட்டே போறாருன்னா அந்தந்த ஊர் கெப்பாசிட்டி தகுந்த மாதிரி பண்ணுவார், சொந்த ஊருக்கு கம்மியாக தான் பண்ணுவார். அதுவும் அவார்டு படமாக இருந்தால் நீ என்ன கொடுக்குறியோ வாங்கிக்குவார். இவனுங்க எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வாங்கினா இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி வளருது? நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு ரஜினி கமலை வளர்த்து விட்டது ஏவிஎம்கே கால்ச்சிட்டு கொடுக்கலையா? அவங்க சும்மா தான் உட்காந்துங்கிறாங்க, பண்ணணுமா இல்லையா? தேவர் ஃபிலிம்ஸில் சும்மா தான் உட்காந்துங்க, அவங்க யாராவது தூக்கி லிஃப்ட் பண்ணலாம்ல? இல்லை, அவங்க பண்ண ரெடியாக இருக்காங்களா? இருப்பாங்க. நீ கொடுத்தீங்கன்னா சம்பளம் கம்மியாக கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல, நீ ஊறப்பட்ட சம்பளம் கேட்குற. நீங்கள் தான் லைக்காக சொன்னீங்க, பெரிய பெரிய ஆளை வச்சு அவனே ஏமாற்றி இவனுக்கு சம்பளம் அடிச்சுட்டானுங்களே, புரியுதா? கண்ணுக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் லாஸ் ஆகும், அவங்களாம் விவரம் தெரியாத வந்து உள்ள மாட்டிக்கிட்டு லாஸ் ஆகிட்டவங்க. ஆனால் படம் ஹிட் ஆனா போட்ட காசு கூட அதிகமாக வருது இல்லை சார்? எங்கே வரல, வந்திருந்தா அப்புறம் மறுபடியும் போகலாம். அவங்க என்ன பண்ணணும்னாக்கா, இப்போ விஜய் படம் கூட சமீபத்தில் படங்கள் பார்த்தீங்கன்னா கோட் படம் சுமாராக போனதுனாலுமே வந்து அதில் லாபம் எடுத்துட்டாங்க இல்லையா? ஏஜிஸ் அது 1 2 ஆகும். இவங்க எப்படி கணக்கு போடணும்னா, உதாரணத்துக்கு நீங்கள் பண்ண முரளின்னு ஒருத்தர் இவரை வச்சு படம் பண்ணாரு, மெர்சல் படம் பண்ணாரு. யாரு? விஜய் வச்சு. நம்ம முரளி ராமநாராயணன் சன்னு. ஏன் கடல்ல இருக்காரு அவரு? திருப்பி அவர் கால்ச்சிட்டு கொடுத்து தூக்கி கொள்ளலாம்ல? அந்த படம் ஹிட் தான் இல்லையா? லாஸ் அது நிறைய, எங்க லாஸ். அப்ப திருப்பி ஒன்று கொடுத்தாதான் நான் வந்து பழைப்பான். அது திரும்பி 100 படம் எடுத்துங்க. அவங்க வீட்டில் இப்போ பெரிய நடிகர் என்ன பண்ணணும், நீ நானும் படம் பண்றோம், எனக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க, ஒரு 10 கோடி கொடுத்துருங்க, முதல்ல படம் பண்ணுவோம், படம் ரிலீஸ் ஆனவொடனே வர லாபத்தில் நீ 50 நான் 50 எடுத்துக்குவோம் அப்படின்னு நல்லா இருக்கும்ல. நீ முதலே காசு வாங்கிக்கிற, அவன் பின்னாடி மாட்டிக்கிறான், வியாபாரம் இல்லை. தெரிஞ்சுதானே காசு கொடுக்குறாங்க இவங்களும். தெரிஞ்சுன்னு இல்லை, அதான் இவருங்க ஒரு பொண்ணுங்களை ஒருத்த ஏமாற்றி கூட்டு போகிறான், டாவடிச்சு கூட்டு போய் ரேப் பண்ணுறான், தெரிஞ்சுதானே போனோன்னு நம்ம கேட்போமா? ஏமாற்றி தான் கூட்டு போகிறேன். உனக்கு புரியுதா? இல்லை சார், படம் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இவங்க கையில் தானே இருக்குன்னு அதுதான் நான் சொல்கிறேன்னா, இவங்களுக்கும் ஒரு தெரியாதனமா போய் மாட்டிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து தெரியாதனமா மாட்டல, படம் ஹிட்டானா பெரிய அளவுல நம்ம கோடியில சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க. அவனுக்கு வந்து இவன் சம்பாதிக்கிறான்னு சம்பாதிக்கல, நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. உனக்கு புரியுதா? இவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, இவனுக்கும் ஒரு ஆசை இருக்கு, அவனுக்கு முதலே வாங்கிக்கிறான். ஏன் பின்னாடி வாங்க வேண்டியதுன்னா, பின்னாடி வராதுன்னு அவனுக்கே தெரியும், இந்த படம் ஓடாது, இந்த காசு வராது, அதனால முன்னாடியே வாங்கிடுறது. 2 திருடனுக்கு படம் எடுத்தா எப்படி இருக்கும்? இவன் ஏமாறவன், அவன் ஏமாறாத ஏமாற்ற. இதுதான். இல்லைன்னா ஏன் சினிமா இப்படி போய் கிட்டத்தட்ட போகுது? ஆந்திராவில் போய் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 கோடி ஒருத்த படம் எடுக்கிறான்னா 5 கோடிக்கு மேலே வாங்க மாட்டான். முதல்ல ஆந்திராவே மாறிச்சு சார். ஆந்திராவிலே என்னதான் சம்பளம் வாங்குறான், அல்ல அர்ஜுன் தான் இருக்குல்ல அதிகமான சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் முதல்ல கேட்க மாட்டாங்க, முதல்ல ஒரு 5 கோடி கொடுங்கன்னு. அப்புறம் படம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேட்பான், லீஸும் போது வியாபாரம்லாம் ஆன பிறகு தான் கேட்பான். இவன் முதல்ல பூஜை போடும்போது 100 கோடிக்கு கொடுன்னு கேட்குறானே, புரியுதுங்களா? இவனுக்கு 2 வாரத்துக்கு மேலே ஓடாது, எதுக்கு பின்னாடியில் வம்பில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறானே. இது ரொம்ப சீட்டிங் ஆகிப்போம். ஆந்திராவில் இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஓடுறதுக்கு காரணம்னா, அவங்க 100 கோடிக்கு போய் கடன் வாங்குறத விட இவன்ட்டு ஒரு 5 ரூபாய் கடைக்கு வந்து கொடுத்துட்டு வட்டிக்கு வாங்காமல் அப்படி கொஞ்சம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் முடிஞ்ச ஓட்டி கொடுக்குறாங்க. அப்போ வட்டிக்கும் அலைய வேண்டியதில் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. அது கர்நாடகாவில் அதான். கேரளாவில் இஷ்டத்துக்குலாம் சம்பளம் ஏற்ற முடியாது. 5 படம் ஹிட்டானா தான், குறைஞ்சது 5 படம் ஹிட்டானா தான் உனக்கு சம்பளமே ஏற்றுவான். இங்கே ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா
அப்புறம் 10 படம் ஃபெயிலியர் லைனாக கொடுப்பான். அது வரைக்கும் சம்பளத்துக்கு பறிக்க மாட்டான். டேரக்டரே 3 படம் இட்டு கொடுத்தா 50 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. நடிகனை பார்த்து அவன் பண்ணிக்கிறான். நடிகர் படத்தில் அவனும் அதே தப்பு பண்ணுறான். நடிகர் ஏற்றுறாருல, அவர் 200 கோடி வாங்கும்போது நாம் 50 வாங்கக்கூடாதுன்னு ஒரு 2 சீட்டிங் தான் அதில் பண்ணிக்கிறது. அவன் ப்ரொடியூசர் கட்டுக்குள்ளே வரணும். ப்ரொடியூசர் கட்டுக்குள்ளே வரலான்னு நினச்சா அந்த ப்ரொடியூசர் கவுன்சிலையும் உடைச்சிட்டாங்க இல்லையா? ப்ரொடியூசர் கவுன்சில் ஏன் உடைக்கிறான்னா, ஒன்றா இருந்தால் இந்த கட்டுப்பாடு போடுவாங்க. அதுக்காக இது நடப்பு சங்கம் அந்த சங்கம்னு போட்டு நீங்கள் ஓடுது. இது தப்பு. இது தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில்னு ஒன்று இருக்குதுன்னா அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதா இருந்தாலும் நடப்பு சங்கம்னா என்ன? கரண்ட்டில் படம் எடுக்கிறவங்களா? இவங்க கரண்ட்டில் படம் எடுக்காதவங்களா? ஏன் இன்றைக்கி படம் எடுக்கிறவன் நாளைக்கு படம் எடுக்க மாட்டான். ஏவிஎம் ரொம்ப படம் எடுத்தாங்க, அப்புறம் 5 வருஷம் படம் எடுக்கலை, மறுபடியும் படம் எடுத்தாங்க, இப்போ படம் எடுக்கலை. இது மாதிரி மாறி மாறி வரும்ல. நான் கொஞ்ச நாள் படம் எடுத்தேன், கொஞ்சம் கேப் போட்டு மறுபடியும் இப்போ படம் எடுக்கிறேன். அதனால் நடப்பு சங்கம்னு தனியாக ஏன் பிரிக்கிறீங்க? அந்த காரணம்னா அந்த கார்பரேட்டு அதை கூட்டும் போய் அவங்க தனியாக பண்ணுறான். அதுக்கு சில பேர் துணை போகிறான். கார்பரேட்டுடைய அடிமைகள் தான் இப்போ இருக்கிற நடப்பு சங்கன்றது எல்லாருமே. அது எல்லாம்னா என்ன, கொஞ்சம் ஆசை, பேராசை, அவன் ஏதாவது ஒன்று பண்ணுவாங்கன்னு போகிறாங்க. நம்ம ஒரு காலகட்டத்தில் பெரிய இயக்குநர்களாக பார்த்தது, அதாவது 2000க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா 80ஸ்லேருந்து மணிரத்னம் ஆகட்டும், சங்கர் அவர்கள் ஆகட்டும், சமீபத்தில் பெரிய ஒரு சர்க்கிளை சந்திச்சுக்கிட்டாங்க இல்லையா? தக்லை படம் சரியாக போகல மணிரத்னம் அவர்களுக்கு. சங்கர் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 சரியாக போகல, அதுக்கப்புறம் தெலுங்குல ஒரு படம் பண்ணார், அதுவுமே சரியாக போகல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒன்று சம்பளம், நடிகர் சம்பளம் அதிகம், அப்புறம் டெக்னீஷியன் சம்பளம் அதிகம். நீங்கள் ஆந்திராவில் டெக்னீஷியன் சங்கமோ இந்த நடிகர் சங்கம்லாம் இருக்குல்ல, அது அதிகமாக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி கரெக்டாக இருந்தா ஓடுமே சார். இல்லை நம்ம இதுக்கும் நடிகர் சம்பளம் ஏதாவது ஒரு கணக்கு இருக்குது. என்ன இருக்குன்னாக்கா, ஒரு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்றோம்னா நம்ம எதுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம்? டிஃபனுக்கு அதிகமாக செலவு பண்ணுவோம், அப்புறம் கொஞ்சம் காஃபி சாப்பிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பண்ணுவோம். சும்மானா போய் சைடில் இது ஒன்று வச்சுக்கிட்டு அதாவது நான் சொல்கிறதுனா எக்ஸ்ட்ரா, அதாவது டிப்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுவியா? சாப்பாட்டுக்கு தான் அதிகமாக டிப்ஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி இங்கே சினிமாவில் என்ன பண்ணிட்டான்னாக்கா, நான் ஆந்திராவில் பெரிய படங்கள் எந்த படம் எடுத்தாலும் 1/3 கிட்டத்தட்ட டெக்னீஷியன் கொடுக்குறான். அப்புறமா நடிகர்களுக்கு பெரிய சம்பளம் கொடுக்குறான், ப்ரொடியூசருக்கு கொஞ்சம் கிடைக்குது. அப்போ 3 பேர் பங்கு பிரிச்சுக்கிறாங்க. இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ பாகுபலி படம் எவ்வளோ ரிச்சாக எடுத்தான் பாரு. டைரக்டருக்கும் கம்மியான சம்பளம் தான், ப்ரொடியூசருக்கும் கம்மி தான். ஆனால் ரிச்சு படம், பெரிய படமாக எடுத்தான். படத்துக்கு செலவு பண்ணான். இவனுக்கு என்ன பண்ணான்னா 300 கோடி 400 கோடி சம்பளம் எடுக்கிறது பூரா எங்கே சின்ன சின்ன இடத்துல எடுத்து இவனுக்கு 50 கோடியில் முடிச்சிடுறாங்க. 50 கோடியில் முடிச்சிடுறாங்க. உலக சுற்றுவாலிமன் ஒரு படம் எடுத்தார், ஒரு 10-15 கோடியில் முடிச்சுட்டு இருப்பார். அவர் 10 கோடி கூட இருக்காது சம்பளம் படம். ஆனால் உலகம் பூரா போய் எடுத்தார். ஆனால் இவனுக்கு என்ன பண்ணான்னா 400 கோடிக்கு இங்கேயே எடுத்துடுறாங்க. சுற்றி ஒரு பாட்டு மட்டும் வெளியில் போய், சங்கருக்கு ஒரு சம்பளம், பெரிய நடிகர்களுக்கு ஒரு சம்பளம், ஹீரோயினுக்கு ஒரு பெரிய சம்பளம், அதில் இருக்கக்கூடிய எல்லாரும் சம்பளம் போச்சுன்னு வச்சுக்கோ. மணிரத்னம் படம், கமல் படம் எல்லாம் என்ன பெரிய சம்பளம் அவங்களுக்கு. அதில் ரிசல்ட் வரலன்னா மாட்டிக்குது. படத்துக்கு அதிகமாக செலவு பண்ணணும், இவங்க சம்பளத்தை குறைக்கணும். அப்படி பண்ணால் உலக லெவலில் தரமான படமாக ஏதாவது கொடுக்கும். அதனால் இப்போ என்னென்னா, கிடைச்ச வரைக்கும் லாபம், எரிஞ்ச வீட்டில் பிடுங்கின வரைக்கும் லாபம்னு ஒரு கிராமத்தில் ஒன்று இருக்குது. வீடு எரியுதுன்னா உடனே என்ன பண்ணோம், தண்ணி எடுத்துகிட்டு அணைக்க பார்க்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் பேர் வீடு எரியுதுரா, அதனால் அதில் அந்த ஓரமாக மாட்டி வச்சுருக்கானு அதை 2 எடுத்துக்குவோம், அது 2 கோழி ஆடு என்ன இருந்தால் எடுத்துகிட்டு ஓடிடும்னு கிடைச்ச வரைக்கும் லாபம்னு சுருட்டுற மாதிரி ஆகிடுச்சு இப்போ சினிமா. அதாவது தீயை அணைச்சி இது நல்ல மாதிரியாக மறுபடியும் இது பண்ணணும்னு நினைக்கிறத விட, எரியிற வீட்டில் புணுகுன வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இப்போ என்னென்னா சினிமா பற்றிக்கிட்டு எரியுது. 4 பேர் படிக்கிறான், 40 பேர் பட்டி கிடக்கிறான். அதை பிடிக்கின வரைக்கும் லாபம்னு மேலே நினைக்கிறாங்க. அதை விடுறதும் தப்பு. மற்ற ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசர்லாம் ஒன்றா சேர்ந்து போகிறான், நீ படிக்கணும் நானும் படிக்கணும், என்ன கேட்கணும். சின்ன படம்லாம் 800 படங்கள் வெளியில் வரல. காரணம்னா தேட்டரில் அட்வான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் இதை ரிலீஸ் பண்ணாக்கா எப்போ எடுப்பான்னு சொல்ல முடியாது. அவங்களுமே எந்த தைரியத்தில் எடுக்கிறாங்க? இவ்வளோ படங்கள் தேங்கி நிற்கிது ஏற்கனவே இருக்குது. என்னென்னா அது தெரியாமல் தான் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் பேர் உள்ள மசன்னு கிராமத்துலேருந்து நம்ம ஊருக்காரெல்லாம் நிறைய படம் எடுக்க வந்தான். அவன் என்ன பண்ணுவான், இந்த திருவிழாவில் கூட்டத்துக்கு வருவாங்க தெரியுமா, நிறைய பேர் கூட்டத்துக்கு வந்துருக்கும்போது கேள்விப்படாமல் இவனும் வந்துடுவான், கூட்டத்தில் நெறிஞ்சி சேர்த்துருவான். இவங்க புரியுதுங்களா? எவ்வளோ கூட்டம் வந்தான்னு இவனுக்கும் தெரியாது, வந்துடுவான், மாட்டிக்கிட்டு சேர்த்துருவான். அந்த மாதிரி நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் கிடச்சிது. இப்போ சின்ன ஆளுங்களாம் நிறைய படம் பண்ண ஆரம்பிச்சான். வியாபாரம் தெரியல, ஒன்றும் தெரியல, ஏதோ அவசரப்பட்டு வந்தான். உள்ளே கேட்டோம்னா தெரியுது. வந்தவனை கேட்டால் சென்று விடு என்பான், சென்றவனை கேட்டால் விடு என்பான். இந்த மாதிரி இங்கே உள்ளே வந்தால் தான் தெரியுது 800 படங்கள் உள்ள லாக் ஆகிருக்குது. இது போய் ஊரில் சொன்னாலும் மதிக்க மாட்டானுங்க.
காசு கொஞ்சம் வந்து போட்டானுங்க, வெக்கம் சைலண்ட்டாக ஓடிட்டு இருக்கிறானுங்க, எல்லாம் மென்டல் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. 800 படம் நிற்குது. அதுக்கு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி வரவங்களுக்கு கூட ஒரு ட்ரைனிங் கொடுத்து, இது பாரு இவ்வளோ தூரம் படம் பண்ணுறேன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதை ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவங்கள்ட்ட கெப்பாசிட்டி இருக்கா. பாதி வரவனுக்கு முட்டாள்தனம், ரிலீஸ் பண்ணவும் தெரியாத படத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு முக்கால்வாசியில் வச்சுட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா. இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வரோம், சில டைமில் டிராஃபிக் போட்டுடுறாங்க. டிராஃபிக் போட்டால் 3 மணி நேரம் அதில் கிளாஸ் கிளியர் ஆகிறதுக்கு. அவள் நம்ம வந்து நாமளாக தப்பு பண்ணுறோம். வண்டி நல்ல வண்டி தான், நல்ல டிரைவர் தான், 3 மணி நேரம் அப்படியே லாக்கில் போட்டுடுறாங்க. வண்டி எடுக்கவே முடியல, படுத்து தூங்குறோம். அந்த மாதிரி சில இது மாதிரி சூழ்நிலை. இதை உடைச்சி வெளியில் வந்தோம்னா வர்ற ப்ரொடியூசரையும் ஃபில்டர் பண்ணணும். நல்ல தரமாக உள்ள வந்து, நீ படம் எடுக்க வரேன்னா எதுக்கு வர, உனக்கு என்ன அனுபவம், இதுக்கு முன்னாடி நீ எதாவது இருக்கா பண்ணியிருக்கியா, இது ஒழுங்காக எடுத்து ரிலீஸ் பண்ண முடியுமான்னு கேட்கணும். இது ஒன்று. 2வது, பெரிய படங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணணும். பெரிய படங்கள் இவ்வளோதான் 250 படத்துக்கு மேலே நீ ரிலீஸ் பண்ணக்கூடாது, தேட்டரு ஒரே அடியாக பண்ணக்கூடாது. இல்லைன்னா நீ ஜனவரியில் பெரிய படம் வந்தால் பிப்ரவரியில் நீ வரக்கூடாது, அது சின்ன படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தேட்டருக்காரெலாம்? ஜனவரியில் தான் பெரிய படம் வரும், பிப்ரவரியில் வராதுன்னா என்ன பண்ணுவாங்க? சின்ன படத்துக்காரனை வந்து பார்த்துட்டு உன் படத்தை கொடுன்னு கேட்பாங்க. நாம் என்ன சொல்லலாம், ஏப்பா தேட்டருக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் கொடு. ஏன்னா என்னை வந்து கேட்டால் தானே நான் கொடுக்குறதுக்கு. உனக்கு புரியுதா? கிராமத்தில் பொண்ணு இருக்குது, பண்ணியாரே வந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு 2வது பொண்ணு 3வது பொண்ணு எல்லா பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னா அப்புறம் சாதாரண ஆளுக்கு எப்படி பொண்ணு கிடைக்கும்? ஒரு பொண்ணுக்கு மேலே நீ கல்யாணம் பண்ணிங்கன்னா பொண்ணுடுன்னு சொன்னால் தான் மீதி பொண்ணெல்லாம் வெளியில் வரும். இது சரி கொடுப்பா, வைப்பாட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் துணிமணியெல்லாம் எடுத்து கொடுப்பார், சாப்பாடு போடுவாருன்ட்டு எல்லாம் 4, 5ன்னு போயிட்டு இருக்குதுங்களே. அரசியல்வாதியெல்லாம் நீ 4 கல்யாணம் ஏன் பண்ணுறான்? வசதி வச்சிருக்கிறான், அதுக்காக இஷ்டத்துக்கு பண்ணிக்கிறான். வசதி இல்லாத கல்யாணம் பண்ணா சுற்றிட்டு இருக்கிறான், தாடி வச்சுட்டு இருக்கிறான். ஒரு கல்யாணமே பண்ண முடியாமல் லிவிங் டுகெதராக இருந்துக்கும்பா, கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்படணுன்ற அளவுக்கு சில யங்ஸ்டர் வந்துட்டாங்களே. அவங்கன்னா ஆன்மீகம் இல்லையா, அது இல்லையா, பொருளாதாரம் சிக்கல் இதெல்லாம். அந்த மாதிரி இந்த சினிமா வந்து என்னன்னாக்கா ரெகுலேட் பண்ணணும். இது உலக அளவில் இஷ்டத்துக்கெல்லாம் போய் வந்து கார்பரேட்டுக்கு படம் ரிலீஸ் பண்ணக்கூடாது. அது வந்து இது பண்ணணும், சேனலைட் பண்ணி விடணும். சின்ன படமும் வந்து வெளியில் வரணும், பெருசும் வெளியில் வரணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், குவாலிட்டி இருக்கணும். படத்தை ரிலீஸ் பண்ணி காசு வாங்கிக்கன்னு சொல்லணும். இப்போ பெரிய படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்தமாக டெக்னீஷியன் டைரக்டர் எல்லாருக்கும் சேர்த்து என்ன சம்பளம் தர வரும்? ஒரு 20% கூட வராது. 80% நடிகர் கால் சம்பளமே போயிடும். 20% கூட ஒரு மேக்கிங் செலவு 20% வரும். டெக்னீஷியன்ஸு கூட 20 கூட வராது. 40 போனால் 60% நடிகர்களுக்கே போயிடும் சம்பளம். ஆனால் சின்ன படங்களில் 50-60% டெக்னீஷியனுக்கே போயிடும். எல்லாமே புதுசாக தான் போட்டிருப்பான், ஆனால் ரிலீஸ் கூட பண்ண முடியாது அவனால். அவனுங்களுக்கு இது ஒரே சம்பளமா? பெரிய படம் நடிக்க போகிறாருன்னா ஒரு டிரைவர் வந்து ஒரு வண்டி ஓட்டுறாருன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 2 கால் ஷீட்டுக்கு 2000 கொடுன்னு கேட்கலாம். சின்ன படத்தில் வந்து நீ ஏன் 2000 கேட்குற? அவனே வேணாம், அவன் வண்டியே ஓட்டிக்குவான் இல்லையா. சின்ன படத்தில் வந்து பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கு இல்லையா. சின்ன படத்துக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும். அவன் போய் ஊரில் கூட டான்ஸரை கூட்டின்னு வந்து ஆட வச்சுக்குவான், கரகாட்டக்கார ஆட வைப்பான், ஏதாவது சிலம்பு ஆட்டங்கள்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொண்டு வந்து ஆட வைப்பான். அவங்களே கொஞ்சம் காசு வாங்கிட்டு படம் பண்ணுவான். இங்கே எல்லாம் இங்கே தான் எடுக்கணும்னு சொல்லி கண்டிஷனும் போடக்கூடாது. அதனால் சின்ன படத்துக்கு ஃப்ரீடம் வேணும், ஒரு முறைப்படுத்தணும். பெரிய படத்துக்கு கட்டுப்பாடு வேணும். இது 2 இருந்தால் தான் சினிமா நல்லா வரும். இல்லைன்னா இப்படியே போய் ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் மாறக்கூடிய காலம் வருது. நீ அநேகமாக 6 மாதத்தில் பாருங்கள், சினிமாவில் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு வெடிப்பு வரும். அந்த வெடிப்பில் வந்து எப்பயுமே ஒருத்தர் மழையே பெய்யாமல் அப்படியே வானம் அப்படியே இதுவாக இருக்குது தெரியுங்களா, வெக்கையாக இருக்குல்ல, அப்படியே நம்ம அப்படியே இருக்காது. வெக்கையாக இருந்தாவே மழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம். இப்போ சினிமாவில் இருக்கிற வெக்கை என்ன பண்ணுதுன்னா ஒரு பெரிய ரெவல்யூஷனரை உருவாக்க போகுது, மாற்றத்தை உருவாக்க போகுது, நடக்க தான் போகுது. சினிமா அவங்க வரமனை நிறுத்த முடியாது, கலைஞனை வந்து நிறுத்த முடியாது. சினிமாவில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா நீங்களாம் வராமல் இருக்கீங்களா வீடியோவுக்கு, யூடியூபுக்கு. யூடியூப்லாம் ஒரு பெரிய புரட்சி. அதுக்கு முன்னெல்லாம் சினிமாக்குள்ளே என்ன நடந்தாலும் வெளியில் போட முடியாது. இப்போ யூடியூப் போட்டு அடிச்சு வெளியில் கொண்டு வந்துடுது, புரியுதா. அதுக்கு மேலே என்ன பண்ணும், பத்திரிகையாளர்லாம் ஒன்று பேசிக்கிட்டு ஏப்பா அந்த ஹீரோ கொய்ச்சிக்கூடாது, இந்த கம்பெனி கொய்ச்சிக்குவாங்கன்னு சொல்லி அடக்கி வாசிப்பாங்க. எல்லாத்தையும் பிச்சு எடுத்துட்றான். நீ 100 நாள் சும்மா போட்டினா கூட அவன் சொல்லுவான் 2 நாள் கூட ஓடலங்கன்னு இவன் போட்டுருவான் யூடியூப்பில். இப்போ யூடியூப்ன்றது ஒரு பெரிய வேலையை செய்து சின்ன ஆளுங்களை வேலை தூக்குது. யூடியூப் வந்த பிறகு நீ ஒன்றும் வேணாம், ஒரு சாப்பாடு இருந்ததில்ல. கிராமத்தில் வந்து என்னன்னாக்கா இன்னும் சோறு ஒன்று ஆகினாங்க, கூட்டாஞ்சி ஒரு மாதிரி வந்து கிராமத்தில் இந்த வயலில் ஆக்கி சாப்பிட்டுருந்தாங்களே, வயலே ஆக்கி சுட வந்து கறி சோறு சாப்பிடுவாங்க. அது ஒன்றும் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே ராஜீவ் காந்தி வந்து சோனியா காந்தி பையன் இருக்கா இல்லையா, ராஜீவ் காந்தி தானே இப்போ இருக்காரு, ராகுல் காந்தி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த மாதிரி ஏதோ கூட்டாஞ்சி ஒரு மாதிரி ஆக்கி வயல்வெளியில் சுட ஆக்கி சாப்பிட்றாங்களா இந்த மாதிரி கேள்விப்பட்டோன்னு அதுக்கு போனார். அவர்
அவர் போய் அங்கே போய் உட்காந்து சாப்பிட்டாரு. அடே அப்பா, பல லட்சம் பேர் பல கோடி பேர் பார்த்தாங்க அதை. அப்போ என்ன ஆகுது? அது யார் போட்டது? யூடியூப் தானே போட்டீங்க. இந்த செய்தி இல்லைன்னா பத்திரிகையில் டிவியில் போடுவானுங்களா? இவெல்லாம் போய் போட்டு என்னையா பொண்ணியன்னுவான். இந்த யூடியூப்பில் போட்டு அடிச்சதில் அவளை நீங்கள் ஃபேமஸ் ஆகிடும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சட்டியில் சும்மா ஒரு கருவாடு வறுக்குது, அதெல்லாம் கூட யூடியூப் பின்னுறாங்க. நான் சமையல் இருந்துங்க ஒன்றும் இல்லாத வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுங்கெல்லாம் யூடியூப் போட ஆரம்பிச்சிச்சு. அப்போ யூடியூப் வந்து மக்களுடைய எண்ணத்தை வெளிப்படுத்துறதுக்கு வருது. அது வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஏதோ ஒரு வகையில் வந்து சினிமாவில் மாற்றம் வரணும்னா யூடியூப் தான் வந்து போராடி புது விஷயத்தை வெளியில் கொண்டு வரணும். பாராட்ட வேண்டிய படத்தை பாராட்டணும். சினிமாவில் இருக்கிற நல்லது கெட்டது எல்லாம் சொல்லணும். ஒன்றுக்கு இப்போ நீங்கள் யூடியூப் இப்போ ஓப்பனாக எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ரஜினி கமல் கால் ஷீட்டில் வர கெட்டு போகிறது கிடையாது. ஆமாம், மனசார எழுதலாம். என்ன இவங்களாம் இப்போ வர என்ன பண்ணாங்கன்னா பெரிய ரஜினி கமல் படமே 3 நாளில் வந்து விழா நடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒரே நாளில் பாராட்டு, ஒரே நாளில் பாராட்டு விழா. 100 நாள் போய் பாராட்டு நடத்துகிற நம்பிக்கை அவங்களுக்கே இல்லை. உங்களுக்கு புரியுதா? ஆனால் இப்போ ஒரே வாரத்திலேயே வந்து போட்ட பணத்தை எடுத்துடுறாங்க இல்லையா? எடுத்து ஏமாற்றி எடுக்கிறது எப்போனாலும் எடுக்கலாம்ல. எங்கேயோ ஓவர்சீஸில் எடுத்துகிட்டு எல்லாம் ஓடுது. இன்னைக்குப்பா நீ கமல் படம் ஓடல இடையில, உடனே நீ ஓவர்சீஸே வாங்க மாட்டேன்ட்டால. இனிமேல் எந்த படமும் வாங்குறதில்லன்ட்டான். முன்னாடி இந்த கமல் படத்தினால பெரிய தீர்மானம் கொண்டு வந்துட்டான். ஆஃப்டர் தான்ட்டான். அதனால் ரொம்ப நாளைக்கெல்லாம் இது பண்ண முடியாது. ஒருத்தர் பார்க்கலாம் சார் அந்த மாற்றம் வருதான்னு. நிச்சயமாக வரும். அதில் வந்து சினிமா கலைஞர்களும் புதுசாக வரவங்களும் தரமாக வரணும். சினிமாவுக்கு வரமே சும்மா ஏனோ தனமாக வந்துடக்கூடாது. கிரேஸில் பயிற்சி பெற்று வரணும். 16 வயதுலேயே வந்து ஒரு டீம் வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாங்களே. ஆமாம், அப்போ தரமாக வந்தாங்க. அவங்க கமலாகட்டும், பாரதிராஜா ஆகட்டும், அவங்களா இருக்கட்டும், பாலச்சந்திர குரூப் ஆகட்டும், அப்போல்லாம் வந்து நல்ல ஒரு பயிற்சி பெற்று உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி உள்ளே வரவனும் புதுசாக வரவனும் நல்லா வரணும். இங்கே இருக்கிற டெக்னீஷியன்ஸுங்களை ஊக்குவிக்கிறது, இந்த மீடியாவும் வந்து கொஞ்சம் தரமான ஆளுங்களை தூக்கி வைக்கணும். காசு கொடுக்குறாங்கன்றதுக்காக சூப்பர்லாம் எழுதக்கூடாது. இப்போ பல பத்திரிகைகளில் பல மீடியாக்கள் கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கிடுறாங்க. யார்? அரசியல் கட்சி ஆளுங்கட்சி கொஞ்சம் பேர் சூப்பர், எதிர்கட்சி இல்லை. அதாவது கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம் 2 பேருடைய ரிப்போர்ட்டில். உங்களுக்கு புரியுதுங்களா? இவங்க ஒருத்தர் வந்து மாநாடு பல லட்சம் பேர் மாநாடு பார்த்தார்கள் அப்படின்னு ஒருத்தர் எழுதுறாரு. ஒருத்தர் மாநாடு எம்டியாக இருந்து 2 சேர போடுறான். கொஞ்சமாவது செய்தியில் கொஞ்சம் ஒத்துமை இருக்கணும்ல. இவங்க 10 லட்சம் இருந்தாங்க, இல்லைங்க அது 8 லட்சம் இருக்குன்னு சொல்லி என்ன பரவாயில்ல. இது வெறும் சேர காமிக்கிறான் அப்படின்னா அப்போ பொய் செய்திகள் எது நம்ம உண்மை எது பொய்ன்னு நம்ம எழுதுறது. ஒரு படம் 100 நாள் சும்மா ஒருத்தன் ஏமாத்திரம், ஒருத்தர் 2 நாள்னே ஓட மாட்டுது. இந்த பெரிய படம் பெரிய ஹிட்டுன்னு எழுதுறான். ஒருத்தன் ஒன்றும் இல்லை ஊற்றிச்சா செத்து போயிட்டான் அவன் ப்ரொடியூசர்னு எழுதுறான். உண்மையை எந்த மீடியாவில் பார்த்தா உண்மை கிடைக்குன்னே தெரியல ஜனங்களுக்கு. புரியுதுங்களா? வந்து இது சும்மா ஒரு பேய் கூட்டம் மாதிரி ஆகிப்போச்சு. அதனால உண்மையை சொல்கிறதுக்கு சில மீடியா வேணும். நடுநிலை நாளிதழ், நடுநிலை மீடியா, நடுநிலை யூடியூப்லாம் வேண்டும். உங்களுக்கு நான் வந்து இது வரைக்கும் நான் வந்து ஒரு நடுநிலையான ஒரு மீடியாவாக வரணும்னு வாழ்த்துக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல சுவாரஸ்யமான புதிய தகவல்களை எங்கள் சேனலில் பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றிப்பா, நன்றி.